ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மாங்கனி சமையல். இன்றைக்கி நம்ம மாங்கனி சமையலில் இந்த மழை காலத்தில் ஈவினிங் டைமில் டீ காஃபி கூட வச்சு சாப்பிட்றதுக்கு நல்லா மொறு மொறுன்னு கிறிஸ்பியான மசால் வடை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ இது பருப்பு ஊற வைக்க மட்டும்தான் நமக்கு டைம் எடுத்துக்கும். மற்றபடி ஒரு 10-15 நிமிஷத்தில் டக்குன்னு செஞ்சு முடிச்சிடலாம். டேஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும். வீட்டில் எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க. சரி வாங்க, இப்போ இந்த மசால் வடை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். மசால் வடை பண்ணுறதுக்கு 1 கப் அளவுக்கு கடலைப்பருப்பை நல்லா கழுவிட்டு 2 மணி நேரம் போல் நல்லா ஊற வச்சு எடுத்துருக்கேங்க. இப்போ அது ஒரு சல்லடையில் கொட்டி கொஞ்சம் கூட தண்ணி இல்லாமல் வடித்து எடுத்துக்கலாம். ஸோ கடலைப்பருப்பை 2லேருந்து 2.5 மணி நேரம் போல் நல்லா ஊற வச்சுடுங்க. அப்போ தான் வடை மேலே நமக்கு நல்லா மொறு மொறுன்னு கிறிஸ்பியாக கிடைக்கும், உள்ளே நல்லா சாஃப்டாகவும் இருக்கும். இப்போ இது தண்ணி நல்லா வடியட்டும். இப்போ இந்த டைமில் நம்ம வடைக்கு வேணுங்கிற மசாலா பொருட்களை அரைச்சி எடுத்துடலாம். அதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் 1 இன்ச் அளவுக்கு பட்டை சேர்த்துக்கோங்க. கூடவே 4 லவங்கம், 1 டீஸ்பூன் சோம்பு, அப்புறம் 1 இன்ச் அளவுக்கு இஞ்சியை தோலெல்லாம் நீக்கிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துடலாம். கூடவே 4 பல் பூண்டு, காரத்துக்கு 3லேருந்து 4 பச்சை மிளகாய். இந்த பச்சை மிளகாய் நல்லா காரமாக இருக்கும் அப்படிங்கிறதுனால நான் 3 அளவுக்கு சேர்க்குறேன். காரம் குறைவான பச்சை மிளகாயாக இருந்துச்சுன்னா 4லேருந்து 5 அளவுக்கு சேர்த்துக்கோங்க. கூடவே இதுக்கு தேவையான அளவு உப்பு, இதெல்லாம் சேர்த்துட்டு தண்ணி எதுவும் சேர்க்காம இதை அரைச்சிட்டு வந்துடலாம். பாருங்கள், இப்போ மசாலா பொருட்களை அரைச்சி எடுத்தாச்சு. ரொம்பவே நைஸாக அரைக்க வேண்டாம், இந்த அளவுக்கு கொஞ்சம் கரகரப்பாக இருக்கிற மாதிரி அரைச்சிங்கன்னா போதும். இப்போ இது கூட நம்ம தண்ணியெல்லாம் வடித்து வச்சுருக்கிற கடலைப்பருப்பை உள்ளே சேர்த்துடலாம். ஸோ இந்த வடை நம்ம கடலைப்பருப்புலேயும் செய்யலாம், இல்லைன்னா வடைப்பருப்புன்னு சொல்கிற பட்டாணி பருப்பு சேர்த்தும் செய்யலாம். டேஸ்ட்டும் ரொம்பவே நல்லா இருக்கும். நீங்கள் ஒரு வேளை கடலைப்பருப்பு சேர்க்காம பட்டாணி பருப்பு சேர்க்கிறதா இருந்தால் 3 மணி நேரம் போல் ஊற வச்சுடுங்க. அது கொஞ்சம் ஹார்டாக இருக்கும் அப்படிங்கிறதுனால ஊறுறதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். இப்போ கடலைப்பருப்பை உள்ளே சேர்த்துட்டு தண்ணி எதுவும் சேர்க்காம கொஞ்சம் பருப்பு ஒன்றும் பாதியும் இருக்கிற மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இதை இப்போ அரைச்சிட்டு வந்துடலாம். பாருங்கள், இப்போ கடலைப்பருப்பை அரைச்சி எடுத்தாச்சு. உங்களுக்கு பார்க்குற போதே தெரியும், பருப்பு நல்லா திக்காகவும் அங்கங்கே பருப்பு கொஞ்சம் ஒன்றும் பாதியும் இருக்குது. அந்தளவுக்கு அரைச்சிங்கன்னா போதும். அப்போ தான் வடைக்கு நல்லா ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும். இப்போ இதை ஒரு மிக்சிங் பவுலுக்கு மாற்றிடலாம். ஸோ நான் கொஞ்சமாக இருக்குது அப்படிங்கிறதுனால மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சேன். நிறையா இருந்துச்சுன்னா கிரைண்டரில் போட்டு அரைச்சிக்கோங்க. இப்போ இது கூட நல்லா பொடியாக கட் பண்ணின ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்துடலாம். கூடவே பொடியாக கட் பண்ணின கொஞ்சம் கருவேப்பிலை, அப்புறம் பொடியாக கட் பண்ணின கொஞ்சம் மல்லி இலை, இதெல்லாம் சேர்த்துட்டு இப்போ இந்த டைம் நல்லா கலந்து விட்டுருங்க. மாவை நல்லா கலந்து விட்டுட்டு கொஞ்சமாக டேஸ்ட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஒரு வேளை உப்பு காரம் குறைவாக இருந்துச்சுனாலும் இந்த ஸ்டேஜில் தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான், இப்போ வடைக்கு மாவு தயாராகிடுச்சு. இப்போ உங்களுக்கு எந்த சைஸில் வடை வேணுமோ அதுக்கு தகுந்த அளவுக்கு மாவை எடுத்து உருண்டை பிடிச்சேன் ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுடுங்க. இதே மாதிரி எல்லா மாவையுமே உருட்டி தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுடுங்க. அதுக்கப்புறமா இதை உள்ளங்கையில் வச்சு தட்டி நம்ம எண்ணெயில் போட்டு பொரிச்சிடலாம். அவ்வளோதான், இது இப்போ எண்ணெயில் சேர்த்து பொரிச்சிடலாம். அதுக்கு கடாயில் எண்ணெய் நல்லா சூடாயிட்ருக்கு. எண்ணெய் சூடானதும் ஸ்டவ் மீடியம் ஹீட்டில் வச்சுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற வடைகளை உள்ளே சேர்த்துடலாம். எண்ணெய் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூடாக இருக்கக்கூடாது, மீடியம் ஹீட்டாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அப்போ தான் வடை உள்ளே சேர்த்ததும் மாவு உள்ளேயும் நல்லா பொரிஞ்சு வரும். ரொம்பவே சூடாக இருந்துச்சுன்னா மேலே சீக்கிரமாக கலர் மாறிடும், உள்ளே மாவு சரி வர வெந்திருக்காது. பாருங்கள், இப்போ வடை ஒரு சைடு நல்லா பொரிஞ்சிடுச்சு. இதை அடுத்த சைடு திருப்பி விட்டுறலாம். 2 சைடும் நல்லா வெந்து பபிள்ஸ் எல்லாம் ஒரு 90% அடங்கினதும் வெளியில் எடுத்துடலாம். இது மாதிரி அப்பப்போ லைட்டாக கலந்து விட்டுட்டே இருங்க. அப்போ தான் சுற்றியுமே நமக்கு நல்லா மொறு மொறுன்னு கிறிஸ்பியாக பொரிஞ்சு வரும். பாருங்கள், இப்போ வடை 2 சைடும் நல்லா பொரிஞ்சு பொன்னிறமாயிடுச்சு. பபுள்ஸும் ஒரு 90% அடங்கிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் இது எண்ணெயிலேருந்து வடித்து தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம். அவ்வளோதான், இதே மாதிரி எல்லா வடைகளையுமே பொரிச்சு எடுத்துக்கோங்க.
அவ்வளோதான். இப்போ நம்ம மசால் வடை ரொம்ப ரொம்ப சூப்பராக தயாராகிடுச்சு. இது நம்ம டீ கடைகள்ல எல்லாம் சாப்பிட்ற மாதிரி அதே அளவுக்கு நல்லா மொறுமொறுப்பாகவும் ரொம்பவே டேஸ்டியாகவும் இருக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்களும் நான் சொல்லியிருக்கிற இதே மெத்தேடில் இந்த மசால் வடை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். என்னுடைய இந்த ரெசிபி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்க கூட நிறைய ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் மாங்கனி சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.